ஜட்ஜோட பேனாவையே வாங்கி தீர்ப்பையும் மாத்தி எழுதுவேன், கடவுளோட கைய பிடிச்சு உன் தலையெழுத்தையும் மாத்தி எழுத வைப்பேன். முதல்ல தம்பி வந்து பொண்ணை பார்க்கட்டும். தம்பிக்கு பொண்ணை பிடிச்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன விஷயமோ அதை பத்தி பேசிக்கலாம். என் புருஷன் எந்த தப்பு பண்ணல மேடம். நீங்க தான் அவரை காப்பாத்தணும். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். நீ அந்த பானு கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா பழகு. எக்காரணத்தை கொண்டும் நம்ம மேல அவளுக்கு சின்ன சந்தேகம் கூட வந்துடக்கூடாது. 100 தடவை போய் பேசினாலும் அவன் கூட வந்து வாழ மாட்டான். வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் வணக்கம். வணக்கம். என்ன மருமகளே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வாங்க மாப்ள, வாங்க. ப்ளீஸ் கம். ஹலோ மேடம். ஹலோ ஜூலி. ஜூலி, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. ஜூலி, நோ ஃபார்மாலிட்டிஸ்மா. இப்பதான் சாப்பிட்டு மேடம். வந்தோம். உட்காருங்க. தேங்க்ஸ் அங்கிள். சம்பந்தி, பத்திரிக்கை அடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கங்க. பானு, பூஜா, இதா உட்காருங்க சம்பந்தி. ஆண்டி, டிசைன் சூப்பரா இருக்கு. யார் செலக்ட் பண்ணது? அது வேற யாரு? நான் தான். உங்க செலக்ஷன் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். எங்க பூஜாவை சேர்த்து தான் சொல்றேன். பூஜா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்மா. இளவரசிங்கிற பொண்ணு உனக்கு தெரியுமா? எந்த இளவரசியா ஆண்டி நீங்க கேக்குறீங்க? அதாம்மா, இந்த புருஷன் 2வது பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்கான்னு ஒரு நியூஸ். ஓ, அவங்களா? ஆ, தெரியுமே ஆண்டி. என் கூட காலேஜ்ல ஒன்னாதான் படிச்சா. அவகிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருமா. ஏன் சம்பந்தி, இத பிரச்சனையா? ஆமா சம்பந்தி, அந்த பொண்ணு அவ புருஷன் கேஸ் விஷயமா என்ன பார்க்க வந்திருந்தா. சரி, மாசமா இருக்கிற பொண்ணு ஹெல்ப் பண்ணலாமேன்னு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். திடுதுப்புறம் ஒரு நாள் வந்து உங்ககிட்ட வேற சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு வந்தான். என்னமான்னு கேட்டா, இத சொன்னா அதை சொன்னா கடைசியில நம்ம பூஜா மேலேயே பழிய போடுறா. I became very angry. நான் அப்ரூவ் பண்ண முடியும், எனக்கு பூஜா நம்பர் வேணும் கேட்டா நானே போன் போட்டு கொடுத்தேன். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்பீக்கர் போன்ல போட்டு ஆன் பண்ணான். இவங்க 2 பேருமா பேசிக்கிட்டாங்க. பேசின அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது பூஜா மேல எந்த ஃபால்ட்டும் இல்லைன்னு. அந்த இளவரசி நம்ம வீட்டுக்கு ஒரு தடவை இப்படிதான் வந்து பிரச்சனை பண்ணா. நானும் திட்டி அனுப்பிட்டேன். அவளுக்கு நம்ம பூஜா மேல என்னதான் இப்படி ஒரு கோவம்னு எனக்கு தெரியல. அது ஒண்ணும் இல்லப்பா. காலேஜ்ல படிக்கிறப்போ அவளுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. காலேஜ் முடிஞ்சதும் அது நான் மறந்துட்டேன். ஆனா அவ இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. சரி, அதெல்லாம் விடுமா. ஆனா இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் சம்பந்தி, கல்யாண வேலைகள்லாம் தலைக்கு மேல இருக்கு. நாங்க கிளம்புறோம். இருங்க, சாப்பிட்டு போலாம். இருக்கட்ட சம்பந்தி, நாளைக்கு முகூர்த்த புடவை எடுக்க பூஜாவை கூட்டு போவேல்ல, அப்ப சாப்பிடுறேன். பூஜா, நாளைக்கு ரெடியா இருமா? வரேங்க. குட்டிமா, இங்க பார். பொம்மை விட்டு நான் கடிக்க போறேன். அப்படி வச்சு விளையாடும். ஏங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்க சாப்பிடுறீங்களா? அக்கா வரட்டும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். எவ்வளவு நேரமாச்சு, அக்கா இன்னும் வரல. அப்படி எங்கதான் வேலைக்கு போனாங்கன்னு தெரியலையே. இப்ப என்னங்க பண்றது? வந்துட்டேன்டி, திட்டாத. என்னக்கா இவ்வளவு நேரம்? முதல் நாள் இல்லையா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படி என்ன வேலை? ஒரு ஜவுளி கடையில வேலைக்கு சேர்ந்திருக்கேன். ஏங்கா, இதெல்லாம் உனக்கு தேவையா? பேசாம வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க சொன்னா என் பேச்சு நீ கேட்கவே மாட்டேல்ல. நான் என்ன இப்ப வேலைக்கு போய் வீடு வாசல் வாங்கணுன்றதுக்காகவா போறேன்? ஏதோ மனசு கொஞ்சம் அமைதியா இருக்குமேன்றதுக்காக போய் வேலை பாக்குறேன். அவ்வளவுதானே லீலா? நீ 1000 சொல்லுக்கா. நீ வேலைக்கு போய் கஷ்டப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல.
ஐயோ இந்த வேலையில எந்த கஷ்டமும் கிடையாது. ஒரு ஜவுளி கடையில சேல்ஸ் உமன், அதுவும் பட்டு செக்ஷன்ல தான். கூட்டெல்லாம் எப்போதான் வருவாங்க. இன்னைக்கு 2 கஸ்டமர் தான் வந்தாங்களே. உட்காந்து செய்யற வேலை தான் லீலா, எந்த கஷ்டமும் இல்ல. என்னமோ போக்கா, என் மனசுக்கு சரின்னு படல. திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்காத லீலா. இன்னைக்கு வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் மனசு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? வீட்லயே உட்காந்துட்டு இருந்தா அவர் ஞாபகமாவே வருது. அதுவே என் குழந்தைய பாதிச்சிருமான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால தான் போறேன். உன்ன இதை மட்டும் சொல்லு. சரி வா சாப்பிடலாம். இருடி, நான் குட்டிமாக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹே இது குட்டி, வேறயா? போடா போ, பெரியம்மா கிட்ட போ. வா, புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், போட்டு பார்க்கலாம். அம்மா இது பாரு, குட்டிமாக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேனா. அவளை அப்புறமா கொஞ்சலாம், நீ முதல்ல வந்து சாப்பிடு. போறடி, ட்ரெஸ் முதல்ல போட்டு பார்க்கலாம். வா, அவ்வளவுதான். உட்காரு. நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருக்குல்ல? குட்டிமாவுக்கு இதே மாதிரி டெய்லி புது புது ட்ரெஸ்ஸா வாங்கிட்டு வருவேனா? குட்டிமாவுக்கு ரொம்ப பிடிக்குமா? இதோ இருக்காரு சார். அடடே, தமிழரசி மேடமா? வாங்க மேடம், வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? அந்த ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்கேன் மேடம். இதுதான் என் வருங்கால மருமக பூஜா. வணக்கம்மா. பூஜா, இவர்தான் கடையோட ஓனர். நம்ம அருள் தம்பிக்கு ஏத்த ஒரு பொண்ணா தான் பாத்திருக்கீங்க. இவளுக்கு முகூர்த்த புடவை எடுக்க தான் வந்திருக்கேங்க. ஏய் சங்கர், அந்த பட்டு செக்ஷன்ல இருக்கிற பொண்ணை வர சொல்லு. ஆமா, பொண்ணுக்கு மட்டும் தான் புடவை எடுக்கிறீங்களா? மத்தவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்கலையா? முதல்ல இவளுக்கு எடுத்துருவோம், அப்புறம் 2 நாள் கழிச்சு மறுபடி வரேன். சரிம்மா. என்னம்மா அப்படி பாக்குற? வா. அம்மா, இவங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்க. பார்த்து பக்குவமா மரியாதையா நடந்துக்க. கூட்டிட்டு போமா. சரிங்கய்யா. பா, நேத்து வந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிடிச்சாச்சா? சரியான புருஷனை கல்யாணம் பண்ணலன்னா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டி வரும். என்ன புடவை வேணும்னு சொல்லுங்க, எடுத்து காமிக்கிறேன். மற்றது எதுவும் இங்கே பேச வேணாமே. ஆண்டி, நமக்கே அடுத்தவங்க பிரச்சனை, நம்ம புடவை எடுப்போமே. உனக்கு வேண்டியது நீ பாருமா, நான் போய் காட்டன்ஸ் பார்க்குறேன். அங்க மேல இருக்கிற புடவை எடு.
சீக்கிரமா. இதுவா? ஏன் ஜூலி, நம்ம ஆபீஸ்ல ஏதோ வேலை காலியா இருக்குன்னு சொன்னல? பாவம், நம்ம இளவரசி இங்க ரொம்ப கஷ்டப்படுறா. நம்ம ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்துக்கலாமே. நம்ம ஆபீஸ்ல இப்போதைக்கு கூட்டி பெருக்கிற வேலை தான் இருக்கு. மேடத்துக்கு கூட்டி பெருக்கிறதுனா ஓகேவா? ஓகேவா? பாரு பாரு, புடவை எடு. வேற என்ன புடவை வேணும் சொல்லுங்க. அந்த எல்லோக்கு மேல இருக்கிறது. ஹே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நாட் நைஸ். அந்த பர்பிள் கலர் எடு. இதுவா? அதில்ல. கீழே இருக்கிற ப்ளூ எடு. என்ன பாக்குற? பார்த்து மெதுவா எழுந்தி. இது ஓகேவா? ஓகே. இது ஓகே, பேக் பண்ணிடு. இது ரெண்டும் செலக்ட் பண்ணிடுங்க. ஆண்டி, டன். யா. உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டியா? என்னோட செலெக்ஷன் இவளோட செலெக்ஷன் ரெண்டுமே சேர்த்து பேக் பண்ணி வீட்டுக்கு பில் அனுப்புங்க. ஓகே மேடம். என்ன கலர் சூஸ் பண்ண? பீகாக் ப்ளூ. ஓகே, குட். நம்ம கூட ஒரு பாட்டி வந்தாங்களே, எங்க? அவங்களுக்கு தலைவலின்னு சொன்னாங்க, அதான் அனுப்பிச்சு வச்சுட்டோம். ஓகே. ஜூலி, என் செல் அங்கேயே மறந்துட்டேன். இரு பூஜா, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐ வேணாம், நானே எடுத்துட்டு வரேன். சாரி ஆண்டி. நோ, இட்ஸ் ஓகே. ஹே, இந்த கார்ல ஏசி போட்டு விடு. சரி, நான் வந்துடுறேன். வாங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன மேடம், எதை மறந்துட்டீங்களா? ஆமா சார், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். உங்க கடையில இளவரசின்னு ஒருத்திய வேலைக்கு வச்சிருக்கீங்களே, அவளை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியுமா? தெரியாது மேடம். அவளோட புருஷன் ஒரு கொலைகாரன். என்ன மேடம் சொல்றீங்க? அவன் 2வது மனைவிய கொலை செஞ்ச குற்றத்துக்காக இப்ப அவன் ஜெயில தான் இருக்கான். சார், நான் உண்மையா தான் சொல்றேன். இந்த நியூஸ் பேப்பர்லலாம் வந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நீங்க வேலைக்கு வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தான் ஏதாவது பிரச்சனை வரும். ஏதோ நீங்க என் ஆண்டிக்கு ரொம்ப வேண்டியவங்கிறதுனால இந்த விஷயத்த சொல்றேன். கொஞ்சம் பார்த்துருங்க சார். தேவையில்லாம உங்க கடை பேரை கெடுத்துக்காதீங்க. சொல்லிட்டேன். நான் வரேன் சார்.
என்னக்கா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? என்னக்கா உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை லீலா. அப்படியே இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? ஏன் வேலைக்கு போகலையா? இனிமே என்னைக்கும் அந்த கடைக்கு வேலைக்கு போக முடியாது லீலா. என்னக்கா? நான் எவ்வளவுதான் வேலைக்கு போனாலும் இந்த பூஜா என்னை தேடி தேடி வந்து வம்பு பண்றா. நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறா. பூஜாவா? என்னக்கா சொல்ற? இன்னைக்கு பூஜா ஜவுளி கடைக்கு தமிழரசி மேடமோட வந்திருந்தா. நம்ம ஆபீஸ்ல ஏதோ வேலை காலியா இருக்குன்னு சொன்னல. இப்போதைக்கு கூட்டி பெருக்கிற வேலை தான் இருக்கு. மேடத்துக்கு கூட்டி பெருக்கிறதுனா ஓகேவா? திமிரு பிடிச்சுவேன். அப்படி என்னக்கா அவளுக்கு உன் மேல கோவம்? பணம் இருக்கிற திமிர்ல என்ன ஆட்டம் ஆடுறா? அவளுக்கு நல்ல சாவே வராது. பாப்போம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஆட்டம் போடுறான்னு பாப்போம். நீ வேணா பாருக்கா, கூடிய சீக்கிரமே அவன் நடு ரோட்ல அடிபட்டு அனாதை பொணமா தான் சாவ போறா. சரி அதை விடுக்கா. இந்த வேலை போனா இன்னொரு வேலை. நான் வேலை போனதை நினைச்சு கூட பெருசா வருத்தப்படல லீலா. ஆனா நான் அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த பாட்டி எனக்கு துரோகம் பண்ணிருப்பாங்களோன்ற குழப்பம் தான் என் மனசு ரொம்ப உறுத்திட்டு இருக்கு லீலா. பாட்டியா? அதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இருந்தாங்களே அவங்கதான். யாரு? நீயும் சுப்பிரமணி மாமாவும் கோயில்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னீங்களே அந்த பாட்டியா? ஆமா லீலா. ஏன் அவங்க என்ன பண்ணாங்க? இன்னைக்கு பூஜா மட்டும் கடைக்கு வரல, அந்த பாட்டியும் வந்திருந்தாங்க. என்னக்கா சொல்ற? ஆமா லீலா. ஆனா என்னை பார்த்ததும் யாருன்னு தெரியாத மாதிரி பேசாம போயிட்டாங்க. ஆனா அந்த பாட்டி போகும்போது ஜூலி ஜாட காமிச்சதை நான் பார்த்தேன். சந்தேகமே இல்லக்கா, இது எல்லாமே அந்த கிழவியோட வேலையா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த பூஜை ஏதோ திட்டம் போட்டுதான் கிழவி உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம கயல்விழிக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்தது கூட அந்த கிழவியோட வேலை தான் எனக்கு தோணுதுக்கா. எனக்கு அப்படிதான் தோணுது லீலா. அக்கா, நீ இப்ப உடனே போய் இந்த விஷயத்த சண்முக மாமா கிட்ட சொல்லு. அவர் சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை அவர் பார்த்து பாரு. என்னக்கா யோசிக்கிற? கிளம்பு வா, போயிட்டு வந்துடலாம். வேணா லீலா. ஏக்கா? எப்போ ஜானகி அக்காவும் என்னையும் சண்முகத்தை பத்தி தப்பா பேசினாங்களோ அப்பவே நான் சண்முகத்தை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன். என்னக்கா நீ எந்த நேரத்துல எதை பேசிட்டு இருக்க? ஜானகி அக்கா அப்படி சொல்லிட்டா அது உண்மையாயிடுமா? இங்க பாருக்கா, இப்பதான் மாமாவோட கேஸ்ல சாதகமா ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சதை கெடுத்துறாத. வேணா லீலா. சண்முகம் அந்த கேஸை எடுக்க வேண்டாம். அவர் எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஐயோ அக்கா, புரியாம பேசாத. இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை சண்முக மாமா மட்டும்தான். வேணா லீலா. எனக்கு வேற எந்த நம்பிக்கையும் வேண்டாம். எனக்கு யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. எனக்கு இருக்கிற நம்பிக்கையெல்லாம் அந்த கடவுள் மேல மட்டும்தான். அந்த கடவுளை காப்பாத்தாம இருந்தாலும் பரவாயில்ல. என் குழந்தை ஒழுக்கம் கெட்டத்தனமா பிறந்த குழந்தைன்னு பேர் எடுக்காம இருந்தா போதும். சரிக்கா, நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் உன்னை வற்புறுத்த விரும்பல. அடுப்புல சாதம் வச்சிருக்கேன், கொஞ்சம் பாத்துக்கிறியா? சாம்பாருக்கு பருப்பில வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா, அம்மா, என்னடி ரொம்ப சந்தோஷமா வர? தூக்கி ஓரமா போடு. ஐயோ, அது சுகர் மாத்திரடி. இந்த ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அப்புறமா மாத்திரை போடு. அப்படி என்ன தாண்டி நடந்தது? எடுமான்னு சொல்றல. என்ன விஷயம் சொல்லு. நீ சாப்பிடு, நான் சொல்றேன். இப்பவாது என்னன்னு சொல்லு. இங்க பூஜா மேடம் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களோட அசிஸ்டன்ட் ஜூலி. அவங்களுக்கு இப்பதான் நான் வர வழியில பார்த்தேம்மா. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சொன்னாங்கம்மா. என்னடி? அந்த இளவரசி இருக்கால, ஒரு ஜவுளி கடையில வேலை பார்த்துட்டு இருக்காளாம். என்னடி சொல்ற? ஆமாமா, பூஜா மேடம் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. அங்க அவளை பார்த்தாங்களாமா. மாசமா இருக்கிற இந்த நிலைமையில வேலைக்கு போவாங்களா என்ன? ஆமா,
அவளுக்கு வயித்துல இருக்கிற குழந்தைய விட ஜெயில இருக்கிற புருஷன் தான் முக்கியமா போச்சு. அதான் அந்த ஆளை வெளியே எடுக்கிறதுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு செலவாகும்ல, அதுக்கு பணம் வேணும்ல, அதான் வேலைக்கு போயிருப்பா. ஆனா இப்ப அந்த வேலையும் அவளுக்கு நிலைக்கலமா. ஏன்? அந்த பூஜா மேடம் கடை முதலாளி கிட்ட இவளை பத்தியும் இவ புருஷனை பத்தியும் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட முதலாளி அந்த இளவரசி மூஞ்சில காரி துப்பி வெளியே அனுப்பிட்டாராம். அவளுக்கு நல்லா வேணும்டி. பாவம் கயல், அவளை கொன்னதும் இல்லாம உன் வாழ்க்கையும் கெடுத்தால, நல்லா அனுபவிக்கிட்டோம். கெட்டது செஞ்சா கெட்டது அனுபவிச்சுதானே ஆகணும். ஆனா ஒன்னுடி, அவ முன்னாடி நீ பெரிய ஆளா வரணும், அப்பதான் அவளுக்கு உன்னை பத்தி புரியும். கண்டிப்பா நான் பெரிய ஆளா வருவேம்மா. ஆனா இதெல்லாம் பாக்குறதுக்கு அவ உயிரோடு இருக்கணும்ல. ஏன்டி அப்படி சொல்ற? ஆமாமா, அந்த சுப்பிரமணிக்கு 7 வருஷம் கொடுத்த ஜெயில் தண்டனை பத்தாதுன்னு சொல்லி கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. கோர்ட்டும் அதை விசாரிக்கிறதுக்கு ஏத்துக்கிட்டாங்களாம். இந்த மேல்முறையீட்டை போட்டது யார் தெரியுமா? நம்ம ஜானகி அண்ணி தானா. இந்த மாசம் மறுபடியும் அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போகுது. கண்டிப்பா சுப்பிரமணிக்கு தூக்குதான். அதுக்கப்புறம் அந்த இளவரசி உயிரோடவே இருக்க மாட்டா. புருஷன் செத்த துக்கத்துல அவளும் மேல போய் சேர்ந்துருவா. என் வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள்னா அது அந்த இளவரசி சாகர நாளாதான் இருக்கும். கவலையோ படாத, கூடிய சீக்கிரம் அந்த நாள் வரும். இன்னொரு ஸ்வீட் எடு. இந்தம்மா. இந்தா நீ சாப்பிடுமா, நீ சாப்பிடு. என்ன லீலா, எதுக்கு என்ன அவசரமா வர சொன்ன? மாமா, நம்ம சுப்பிரமணி மாமா கேஸ்ல ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கு. என்ன ஆதாரம்? இன்னைக்கு அக்கா வேலை பார்க்குற அந்த ஜவுளி கடைக்கு அந்த பூஜா குடும்பத்தோட வந்திருக்கா. அந்த பூஜா கூட நம்ம இளவரசி அக்கா வீட்டுல வேலை செஞ்சாங்களே அந்த கிழவி, அவங்களும் வந்திருந்தாங்களா? யாரு? அண்ணனும் அண்ணியும் கோயில்ல பார்த்து வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிருந்தாங்களே, அந்த பாட்டியா? அவளேதான். இன்னைக்கு பூஜா கூட வந்து அந்த கிழவி அக்காவை பார்த்த உடனே அப்படியே கிளம்பி போயிட்டாளா. கையலுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்தது கூட அந்த கிழவியா தான் இருக்கும். இது எல்லாமே அந்த பூஜாவோட திட்டம் தான் எனக்கு தோணுது மாமா. நீ சொல்றது சரிதான் லீலா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. அந்த கிழவியை கூப்பிட்டு விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். மாமா ஒரு நிமிஷம். என்ன? அக்கா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா நான் தான். ஏன் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க? இல்ல, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா கேஸ் என்கொயரின்னு மறுபடியும் நீங்க அக்காவை வந்து பார்க்க வேண்டி இருக்குமா? தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. ஜானகி அக்கா அப்படி பேசினதுல இருந்து அக்கா ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. அதனால தான் அக்கா அப்படி சொன்னா. பரவாயில்ல லீலா, அண்ணியோட நிலைமை எனக்கு புரியுது. ஆனா ஒண்ணு, நான் அண்ணியை பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ணனோட தான் வந்து பாப்பேன்னு அவங்க கிட்ட சொல்லு. வர லீலா. மா, வாங்க 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 வாங்க, உட்காருங்க. என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம? இல்ல, இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தோம், அப்படியே உங்களே பார்த்துட்டு போலான்னு. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல இல்ல ஒன்னும் வேண்டாம், இப்பதான் வர்றப்ப சாப்பிட்டோம். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இப்பதான் சாப்பிட்டுட்டு வரோம். சரி. பொண்ணு பார்த்துட்டு போய் 2 நாள் ஆச்சு, உங்க பதில் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோம். பையனே வந்துட்டான், அவங்ககிட்டே கேட்டலாம். பாப்பா. உட்காரு உட்காருடா. என்னப்பா, அவங்களே வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்றது? சொல்லு. தொந்தரவு பண்றோன்னு நினைக்காதீங்க. பொண்ணோட ஜாதகத்தை பார்த்தோம், அவளுக்கு இன்னும் 3 மாசம்தான் குரு பலன் இருக்குமா. அதுக்குள்ள நாங்கள் கல்யாணம் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலைன்னா இன்னும் 3 வருஷத்துக்கு கல்யாணம் ஆகாதான். அதனால தான் கேட்குறோம். நீங்கள் என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலான்னு நாங்கள் யோசிப்போம். என்னப்பா, அவங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்க, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? சரிங்க,
எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்கள் பொண்ணுக்கு தெரியுமா? என்ன யோசிக்கிறீங்க? தெரியுமா தெரியாதா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. எங்கள் பொண்ணு எங்கள் பேச்சை தட்ட மாட்டா. உங்கள் முடிவை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். சார், சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. வாழ போகிறது உங்கள் பொண்ணும் நானும் தான். இப்போவே எல்லாத்தையும் தெளிவாக பேசிக்கிட்டா பின்னாடி எந்த பிரச்சனையும் வராதில்ல. அதனால் உங்கள் பொண்ணுக்கிட்ட என்னை பற்றி எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். இதுதான் என் முடிவு. இதுக்கு மேலே நீங்கள் தான் சொல்லணும். போய் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு பதிலை சொல்லுங்கள். சரி, என் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன். வரேம்மா. இல்லை சார், வேண்டாம். உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேச வேண்டாம், நானே பேசிக்கிறேன். நானே பேசிக்கிறேன் சார். சரிங்க, நாங்கள் கிளம்புறோம்மா. வரோங்க. வாங்க. என்ன சண்முகம், அவசரமா என்ன பார்க்கணும்னு சொன்னியா? ஆமாண்ணே, ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன? இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கு. என்ன அது? நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கிழவியை வேலைக்கு வச்சிருந்தீங்கல்ல? ஆமா, அந்த பாட்டி தானே பூஜாவோட மிரட்டலுக்கு பயந்து எனக்கு எதிராக சாட்சி சொன்னாங்க. இல்லைண்ணே, அவன் ஒன்றும் பூஜாவுடைய மிரட்டலுக்கு பயந்து சாட்சி சொல்லல. பூஜாவோட சேர்ந்து உங்களை ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிற நோக்கத்தோடு தான் கோர்ட்ல போய் சாட்சி சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த பூஜா தான் கிழவியை பிளான் பண்ணி உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கா. கையலுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்தது கூட அந்த கிழவி தான். என்னடா சொல்ற? உண்மையை தான் சொல்றேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இளவரசி வேலை பார்த்துட்டு இருந்த ஜவுளி கடைக்கு பூஜா அவ ஃபேமிலியோட பர்ச்சேசிங் போயிருக்கா. அவ வரும்போது கூட அந்த கிழவியும் வந்திருக்கா. வந்தவ இளவரசியை பார்த்ததும் அவங்கள கண்டுக்காம அப்படியே நழுவி போயிருக்கா. இளவரசி வேலைக்கு போறாளா? அவளை நான் மகாராணி மாதிரி வச்சு பார்த்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவ ஏதோ அனாதை மாதிரி இப்படி கஷ்டப்பட்டு இருக்கா. ஏன்னா இப்படி எல்லாம் சொல்ற? நாங்கெல்லாம் கூட இல்லையா? கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த கஷ்டம்ல. கழுவியை பிடிச்சி விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீ வெளியே இருப்ப, அந்த பூஜா உள்ள இருப்பா. நான் வரேன். சண்முகம், சொல்லுண்ணே. இளவரசியை வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லுடா. இல்லைண்ணே, இப்போ அவங்க வேலையை விட்டு நின்ட்டாங்க. டேய், உண்மைதானே சொல்றேன்? நான் என்ன போய் சொல்ல போறேன்? அவங்க வேலையை விட்டு நின்ட்டாங்க. அவளை பத்திரமா பார்த்துக்கூடா. அண்ணையை பத்தி கவலைப்படாத, அவங்களுக்கு தான் நாங்க இருக்கோம்ல. நீ தைரியமா இரு. ஃபிலோ, மார்க்கெட்டுக்கு தானே போறேன். அப்படியே கவிக்கு பாஸ்போர்ட் வரும்னு சொன்னாங்கல்ல, அந்த ஏஜென்ட் பாத்துட்டு வந்துரு. கவிக்கு மட்டும் ஃபாரின்ல வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடும்ல. போயிடுச்சு, உங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுச்சு. உங்க கஷ்டமெல்லாம் தீரணும் தான் கோயிலுக்கு போய் சாமியை வேண்டிட்டு வரேன். இதோ பிரசாதம் எடுத்துக்கங்க. அகிலா எடுத்துக்குமா? எனக்கெல்லாம் பிரசாதம் இல்லையா அங்கிள்? குட்டி பாப்பா, உனக்கு இல்லாமையா? அப்புறம் ஆர்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இல்ல அங்கிள், அடுத்த வாரம் தான் ஒரு வளகாப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி எந்த ஆர்டரும் இல்ல. அப்போ சாயங்காலம் நீங்க எல்லாம் வீட்டுல தான் இருப்பீங்க இல்லையா? ஆமா. ஏன்னா இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. சாயங்காலம் உங்க வீட்டுக்கு வந்து உங்க முக்கியமான விஷயம் பேசணும். அப்புறம் வேலை இருக்குன்னு எங்கேயும் போயிடாதீங்க, சரியா? என்ன விஷயம் அங்கிள்? எல்லாம் நல்ல விஷயம் தான்மா. அது என்னன்னு சாயங்காலம் வந்து சொல்றேனே. அங்கிள், ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்காதீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. கொஞ்சம் பொறுப்பாப்பா. அதான் சாயங்காலம் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? ஐயோ அங்கிள், என்னால அவ்வளவு நேரம் சஸ்பென்ஸ் எல்லாம் தாங்க முடியாது. என்ன விஷயம்னு இப்பவே சொல்லுங்க. சாயங்காலம் வரைக்கும் சஸ்பென்ஸ் தான். தட் இஸ் மயில் வாகரன். அங்கிள், இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? எல்லாம் என் மகன் சன் சூர்யா பத்தி தான்மா. அது என்னன்னு சாயங்காலம் வந்து சொல்றேனே.
வரட்டா? அப்புறம் தேங்காய் நீ தான் நல்லா சட்னி பண்ணுவீங்க, பண்ணி நல்லா சாப்பிடுங்க. அப்படியே சட்னி எனக்கு கொஞ்சம் அனுப்புங்கம்மா. என்ன ஃபிலோ, ஹவுஸ் ஓனர் ஏதோ புதிர் போட்டு போறாரு? அதான் சாயங்காலம் வந்து சொல்றேன்னு சொல்லிருக்காருல்ல, அப்படி என்னதான் சொல்ல போறாருன்னு பாப்போம். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படின்னா நம்ம விஷயமா தான் இருக்கோம். பானு, அந்த அருணாச்சலத்தோட பெயில் என்னாச்சு? மேடம், அந்த பெயில் இன்னும் ப்ராசஸிங்ல தான் இருக்கு மேடம். இன்னும் 2 டேஸ்ல கன்ஃபார்ம் ஆயிடும் மேடம். அது ஃபாலோ பண்ணிட்டே இருமா. இட்ஸ் ஓகே இம்பார்ட்டன்ட். மேடம், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். விஜி, ஐயா. இத புடி கார்ல வை. சரிங்க ஐயா. அருள், மாம், என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் இன்விடேஷன் கொடுக்கணும், போயிட்டு வரேன். சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா, சீக்கிரமா வா. சாயந்தரம் சில ஜட்ஜஸ்க்கெல்லாம் போய் கொடுக்கணுமா, பர்சனலா போகணும். ஷூர், 1.5 hours 2 hours வந்துருவேன். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், கொஞ்சம் பேசணும். உள்ள வாங்க. உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா எங்க பார்த்தேன் தான் ஞாபகம் வரல. என் பேர் சண்முகம். கோர்ட்ல பார்த்துருப்பீங்க. எஸ் எஸ், உட்காருங்க. தேங்க்யூ. அருள், நீ கிளம்புப்பா. ஒரு நிமிஷம். உங்க 2 பேர்கிட்டயும் தான் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓகே, சொல்லுங்க. பானு, சொல்லுங்க. நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பணம், பேரு, புகழ், இந்த மாதிரி எதுக்குமே ஆசைப்படாம நீதிக்கும் நியாயத்துக்காக மட்டும் போராடுவீங்கன்னு. அப்படிப்பட்ட உங்களுக்கு எந்தவித கலங்கமும் வந்துடக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். ஐம் சாரி, நீங்க சொல்றது எனக்கு எதுவும் புரியல. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, தயங்காம சொல்லுங்க. கயல்வெளி கொலை கேஸை பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ம்ஹும். அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளி வெளியில சுதந்திரமா சுத்திட்டு இருக்கும் போது தேவையில்லாம ஏன் அண்ணன் இப்போ ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு என்ன இப்போ? உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிருவீங்க. யாரு? வேற யாரும் இல்ல, உங்க வருங்கால மருமக பூஜா தான். கண்டிப்பா இந்த கேஸ்ல நான் பூஜாவை அரெஸ்ட் பண்ணிடுவேன். நீங்க தேவையில்லாம கல்யாணம் ஏற்பாடு பண்ணி உங்க குடும்ப கௌரவத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். மிஸ்டர், ஏந்திரிச்சு வெளியில போங்க. அவசரப்பட்டு பேசாதீங்க தம்பி, சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எங்க வீட்டு பொண்ணை பத்தி தப்பா பேசுவீங்க, அப்புறம் எங்களை பொறுமையா இருக்க சொல்வீங்க. There is a limit to my patience. Please leave. உங்க மேல நான் நிறைய மதிப்பு மரியாதை வச்சிருக்கேன். ஊருக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவம் இருக்கு. அந்த பூஜாவை உங்க மருமகளாக்கி உங்க கௌரவத்தை கெடுத்துக்காதீங்க. ஹலோ, படிச்சவர் தானே நீங்க, ஒரு தடவை சொன்னா புரியாது? கெட் அவுட் ப்ளீஸ். நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்காது. அதுக்கு முன்னாடியே நான் பூஜாவை அரெஸ்ட் பண்ணிடுவேன். நீங்க தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்க. என் மருமக தான் குற்றவாளிங்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? அதுக்காக தான் அலைஞ்சிட்டு இருக்கேன் மேடம். கூடி சீக்கிரம் கிடைச்சிரும். மரியாதை வெளியே போங்க. போலீஸ் ஆபீசர் ஆச்சுன்னு பாக்குறேன். போயிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். கூடிய சீக்கிரமே பூஜா தான் குற்றவாளிங்கிற உண்மை உங்களுக்கு தெரிய வரும். அப்போ இதுக்காக நீங்க வருத்தப்படுவீங்க. என்னம்மா இது, கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, ஆளாளுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. அந்த கேஸை நான் விசாரிச்சிட்டேன். அந்த சுப்பிரமணியம் தான் இஸ் அட் ஃபால்ட். சும்மா அண்ணியும் கொழுந்தனார் வந்து ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு பேச வந்துட்டாங்க. சரி, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத. போய் இன்விடேஷன்ஸ்லாம் கொடுக்கணும். நீ போய் கொடுத்துட்டு ரிலாக்ஸா. ஓகே மேம்.
இன்னைக்கு அந்த சண்முகம் அருள் செல்வன் வீட்டுக்கு போய் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிருக்கான். என்ன ஜூலி சொல்ற? ஆமா பூஜா, இந்த கல்யாணம் நடக்காது, தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கான். அவங்க வீட்டுக்கு போய் கயல்விழி சாவுக்கு நீதான் காரணம்னு சொல்லியிருக்கான். உன்னை கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவானா? உன்னை மருமகளா ஆக்கி அவங்க குடும்ப மானத்தை கெடுத்துக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கான். நல்ல வேலை, அருள் செல்வனும் மாமியாரும் இதை நம்பவே இல்லையா? அதுக்கப்புறம் அருள் செல்வன் தான் சண்முகத்தை திட்டி வெளியில அனுப்பிச்சிருக்காரு. அடேங்கப்பா, கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டேன். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா அந்த சண்முகம் வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே. முதல்ல அவனு ஒரு வழி பண்ணணும். பூஜா, அவசரப்படாத. இன்னும் 2 நாள் உனக்கு கல்யாணம். இத பாரு, எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல ஜூலி, சண்முகத்தை விட்டு வச்சா என் கல்யாணத்தையே நிறுத்தினாலும் நிறுத்திடுவான். முதல்ல அவனை கவனிச்சாகணும். இத்தனை நாள் ஒன்னும் பண்ணாதவன் இந்த 2 நாள் அவ என்ன பண்ணிட்டு போறான்? அவ அருள் செல்வ வீட்டுக்கு போனதே அவங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான். அவங்கிட்ட எந்த ஆதரவும் இல்ல. அருள் செல்வனும் உன் மாமியாரும் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்போ சண்முகத்தை ஏதாவது பண்ண போய் அது பிரச்சனை ஆகி உன் மாமியாருக்கு தெரிஞ்சதுன்னு வை, அப்புறம் உன் கல்யாணமே நடக்காம போயிடும். நீ சொல்றதும் சரிதான். நீ நம்ம கிழவியையும் சிட்டி பாபுவையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. ஓகே பூஜா. ஆமா, நம்ம கிழவி எங்க? உன் கல்யாணம் நல்லா நடக்கணும்னு சொல்லி டெய்லி கோயிலுக்கு போறாங்க. இப்பயும் அங்கதான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப முக்கியம். முதல்ல அந்த கிழவிய கூட்டிட்டு வந்து வீட்ல இருக்கவை. கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவ வீட்டை விட்டு போக கூடாது. ஓகே பூஜா, நம்ம டிரைவர் அனுப்பி அந்த கிழவியை கூட்டிட்டு வர சொல்றேன். பை பை. பாட்டி, நான் பூஜை மேடம் ஆபீஸ்ல இருந்து வரேன். என்ன விஷயம்ப்பா? உங்களை உடனே கூட்டு வர சொன்னாங்க மேடம். ஏன்பா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் தெரியல பாட்டி, உங்களை சீக்கிரமா கூட்டு வர சொன்னாங்க. பூஜா வீட்டுல உன்னை நான் பார்த்ததே இல்லையே. நான் ஆபீஸ்ல கார் டிரைவரா இருக்கேன், ஆனா நான் உங்களை பாத்துருக்கேன் பாட்டி. வாங்க. சரி பாப்பா. யார் நீங்க? எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? என்ன கிழவி, என்ன யாருன்னு தெரியல? எங்க அண்ணன் கையாலையும் அண்ணி கையாலையும் எத்தனை நாள் சாப்பிட்டுருப்பேன். என்ன தெரியலன்னு சொல்ற? நான் தான் சுப்பிரமணியோட தம்பி சண்முகம். என்ன அதிர்ச்சியா இருக்கா? எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? தலைவாழை இலை போட்டு விருந்து கொடுக்கறதுக்கு. இங்க பாரு கிழவி, கயல்விழிய ஏன் கொன்னன்னு மரியாதையா சொல்லிடு. இல்ல என்ன உளறீங்க? நான் எதுக்கு கைலொலிய கொலை பண்ணணும்? அது உனக்கு தானே தெரியும். இத பாருங்க தம்பி, தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க. நான் ஏன் உன் மேல பழி போட போறேன்? நீ தான் கயல்விழிய கொன்னன்னு உன் முதலாளி அம்மா பூஜாவே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. என்ன பாக்குற? பூஜாவை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உன்னை கோயில்ல மடக்கணும். கயல்விழிக்கு விஷம் கொடுத்தது, அவளை கொன்னு தூக்கில மாட்டினது, இதெல்லாம் நீதான்னு பூஜா வாக்குமூலம் கொடுத்துட்டான். வயசான காலத்துல களியை தின்னுட்டு ஜெயில கிடக்கிற குடுப்பனை கூட உனக்கு இல்ல. கயல்விழியை நீதான் திட்டம் போட்டு கொன்னன்னு பூஜா கோர்ட்ல சொல்லதான் போறா. உன்னை தூக்கில போடதான் போறாங்க. பாவி மக பணக்கார புத்திய காட்டிட்டாளே. தம்பி, சாமி சத்தியம்மா, கயல்விழி சாவுக்கு நான் காரணம் இல்லையா, அந்த பூஜா தான் காரணம்.
இப்போ சொல்லு. சொல்லு. ஆமா தம்பி, என்ன சுப்பிரமணிய வீட்டுக்கு அனுப்பி வச்சது அந்த பூஜா தான். இளவரசியை கொல்றதுக்காகத்தான் என்ன அங்க அனுப்பி வச்சா. ஆனா ஒவ்வொரு தடவையும் இளவரசிக்கு விஷம் கொடுக்கிற போதெல்லாம் கயல்மணி தெரியாதனமா எடுத்து குடிச்சிடுவா. இந்த விஷயத்த நான் பூஜா கிட்ட சொன்னேன். அவ உடனே கயலை கொன்னுட்டு பழைய சுப்பிரமணி மேல போட்டலான்னு சொன்னான். அவன் நினைச்ச மாதிரியே ஒரு நாள் சுப்பிரமணியும் இளவரசியும் வீட்டுல இல்லாதப்போ செட்டி பாபுங்கிற ஒரு ரவுடி அனுப்பி கையில கொண்டு தூக்கில மாட்ட வச்சுட்டா. போலீஸுக்கும் சுப்பிரமணி மேல சந்தேகம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சத்தியமா சொல்றேன் தம்பி, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பூஜா தான், நான் இல்ல. சிட்டி பாபு உனக்கு தெரியுமா? 2-3 தடவை பூஜா கூட அவனை பார்த்துருக்கேன் தம்பி. இப்போ அவன் எங்க இருக்கான்? தண்டையார்பேட்டை மார்க்கெட் பக்கத்துல தான் அவன் வீடு இருக்கு. இப்போ நீ என்கிட்ட சொன்னதை எங்க கேட்டாலும் சொல்லணும். அப்பதான் உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதா? கண்டிப்பா சொல்றேன் தம்பி. நீ வெளியில போனா பூஜாவால உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. எல்லா பிரச்சனையும் முடிகிற வரைக்கும் நீ என் கஸ்டடியிலே இரு. சரி தம்பி. என்னடி இது கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்க? என்னக்கா தெரியாத மாதிரி கேக்குற? நான் எதுக்கு இவ்ளோ மேக்கப் போட்டிருக்கேன்னு உனக்கு கூடவா தெரியாது? தெரியலையே. எதுக்குடி இவ்ளோ மேக்கப் போட்டிருக்க? அது ஒண்ணும் இல்ல பிலோமினா, அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒட்டுறதுக்கு என்கிட்ட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எதுவுமே இல்ல. அதான் போய் போட்டோ எடுத்துட்டு வரலான்னு கிளம்பினேன். அதுக்கு எதுக்குடி கல்யாண பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டு நிக்கிற? கிண்டல் பண்ணாத பிலோமினா. பாப்பாக்களா, என்னம்மா அப்படி பாக்குறீங்க? உள்ள வாங்க அங்கிள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சாரி அங்கிள், உள்ள வாங்க. உட்கார்றா. என்ன அங்கிள், ஏதாவது விசேஷமா தாம்பூலத்தோட வந்திருக்கீங்க? என்ன கிண்டல் பண்றியா? நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு உனக்கு தெரியாது? அது சரி, உனக்கு எப்பவுமே எல்லாமே விளையாட்டு தானே. பிலோமினா, எங்க வீட்டுல பொம்பளைங்க யாரும் கிடையாது. எதுவா இருந்தாலும் நானும் இவனும் தான் செஞ்சுக்கணும். எனக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எதுவும் தெரியாதுமா. என் மனசுல எது இருக்கோ அது வெளிப்படையா பேசுவேன், அவ்வளவுதான். சரி, முதல்ல இந்த தட்டை பிடிமா சொல்றேன், வாங்கிக்க. உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லைம்மா. எனக்கு இருக்கிறதோ ஒரே பையன், பேங்க்ல வேலை செய்யறான், கை நிறைய சம்பாதிக்கிறான். அது மட்டும் இல்லைம்மா, எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு. அப்கோர்ஸ் அதில் தான் நீங்கள் குடியிருக்கீங்க. இதோட மதுரவாயில் இவன் பேரில் ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கியிருக்கேம்மா. அங்கிள், இதெல்லாம் எதுக்கு எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன பாப்பா இது, நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னு இன்னுமா உங்களுக்கு புரியல? சரிம்மா, நான் நேராக விஷயத்துக்கே வரேன். சுற்றி வளைச்சு பேச நான் விரும்பல. நியாயமாக பார்த்தா இது எனக்கும் நடக்க வேண்டிய விஷயம். இவன் தான் கவிதா படிச்சு முடிக்கட்டும் அப்படின்னு தள்ளி போட்டே வந்தான். அதான் இப்போதான் கவிதா படி முடிச்சிட்டால, சரி உங்களை நேரில் பார்த்து பேசி முடிச்சிடலான்னு வந்தேன். என்னடா பேசி முடிச்சிடலாமா? அடா வெக்கத்தை பாரு. அது ஒன்றும் இல்லை பிலோமினா, என் பையன் சூர்யாவுக்கு உங்கள் அக்கா அகிலாவை பொண்ணு கேட்கலான்னு வந்திருக்கோம். அங்கிள், அகிலாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு தெரியுமா. எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். பிலோமினா, இதுக்கு முன்னாடி அகிலாவுக்கு நடந்தது கல்யாணம் இல்லைம்மா,
ஒரு விபத்து. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு 2 சின்ன சிசுங்களோட வாழ்க்கையை கிடைக்கிறது தப்பு இல்லையா? என் பையன் அகிலா விரும்புகிறான், அகிலாவும் இவனை விரும்புகிறா. அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் பேசி இவங்க ஆசையை கெடுக்கணும்? நீங்க தைரியமா அந்த பூஜாவை அரெஸ்ட் பண்ணுங்க. மேலிடத்துல நான் பேசிக்கிறேன். தேங்க்யூ சார். ஆமா, அந்த பூஜாவுக்கு நாளைக்கு தானே கல்யாணம்? ஆமா சார், பட் அந்த கல்யாணம் நடக்காது. அதுக்கு முன்னாடியே நான் அந்த பூஜாவை அரெஸ்ட் பண்ணிடுவேன் சார். வெல்டன் சார். உங்க பொண்ணை கூப்பிடுங்க. எதுக்கு? கல்யாண பரிசு கொடுக்கணும், கூப்பிடுங்க. இது பாருங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு கல்யாணம் நடக்க போகுது. வீணா பிரச்சனை பண்ணாதீங்க. என்னது? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போதா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.